ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனிடம் இனிப்பு காரம் வகை தின்பண்டங்கள் ஜிஎஸ்டி வரி தொடர்பான குளறுபடிகளை சுட்டிக்காட்டி கோவையைச் சேர்ந்த பிரபல உணவக உரிமையாளர் சீனிவாசன் பல்வேறு கேள்விகளை எழுப்பினார். கோவையில் நடைபெற்ற தொழில்துறையினர் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் ஜிஎஸ்டி தொடர்பாக பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தவறான தகவல் தெரிவித்ததாகவும் அவர் முறையிட்டார். ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டு அதுக்கு 18% ஆயிடும். கஸ்டமர் என்ன சொல்றாரு, நீ கிரீமியை ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், ஆனால் நடத்த முடியல. அதனால ஒன்றா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணியிருக்கேன். இன்னொன்று இதே அம்மா உங்கள் எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்ணுறது. அவங்க எங்கள் தொகுதியில் இருக்காங்க. கடையில் வடநாட்டில் அதிகம் ஸ்வீட் சாப்பிட்றாங்க. அதனால தான் அம்மா இங்கே அதுக்கு 5% காரத்துக்கு 12 பண்ணிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை. தமிழ்நாட்டில் ஸ்வீட் காரம் காஃபி அப்படி தான் போகும். அதனால் தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம். இந்தியா கூட சேர்த்து நீங்கள் ஏற்றி விட்டாலும் சந்தோஷம். ஒரே மாதிரியே பண்ணணும், தனித்தனியாக வைக்காதீங்க. ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி கம்ப்யூட்டர் நல்லது மேடம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.